பாதிக்கப்பட்ட குழந்தையின் குடும்பம் அல்லது பாதுகாவலர் பெற தகுதியுடைய ஒரு குறிப்பிட்ட வகை சட்ட உதவி என்ன? ஏ. வீட்டு வசதி உதவி. பி. ஒரு சட்ட ஆலோசகரின் இலவச உதவி. சி. கல்வி உதவித்தொகை. டி. நிதி இழப்பீடு. சரியான பதில் பி. ஒரு சட்ட ஆலோசகரின் இலவச உதவி. சரியான விடை பி. சோகஸ்மெலி போக்சோ சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்ட குழந்தையின் குடும்பத்திற்கு தகுதியான சட்ட ஆலோசகர் மூலம் இலவச சட்ட உதவி வழங்கப்பட வேண்டும். இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு வழங்கும் ஒரு சட்டப்பூர்வ உரிமையாகும். சோதனைக்காக கண்ணாடி முகவையில் எத்தனை கார்பன் மின்முனைகள் பொருத்தப்பட்டுள்ளன? ஏ. 1. பி. 4. சி. 2. டி. 3. சரியான பதில் சி. 2. 8. சரியான விடை மின்னார் பகுப்பு எலக்ட்ரோலைசிஸ் சோதனையில் மின்சாரத்தை செலுத்த நேர்மின் முனை ஆனோட் மற்றும் எதிர்மின் முனை கேத்தோட் என 2 மின்முனைகள் தேவைப்படுகின்றன. இந்த 2 கார்பன் தண்டுகள் மூலமே மின்சுற்று பூர்த்தியாகி வேதிவினை நடைபெறுகிறது. பாலியல் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினங்கள் பொதுவாக அவற்றின் உடல் செல்களில் எத்தனை முழுமையான குரோமோசோம் தொகுப்புகளைக் கொண்டுள்ளன? ஏ. 2. பி. 4. சி. 3. டி. 1. சரியான பதில் ஏ. 2. 3. பாலியல் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினங்களின் உடல் செல்கள் சொமாட்டிக் செல்ஸ் இருமய டிப்ளாய்ட் தன்மை கொண்டவை. அதாவது தலா ஒரு தொகுப்பு தந்தை மற்றும் தாயிடமிருந்து பெறப்பட்டு மொத்தம் 2 தொகுப்புகளாக காணப்படும். மின்சார மின்னோட்டத்திலிருந்து விரைவான வெப்பம் விரும்பப்படும் ஒரு பயன்பாட்டிற்கு எந்த பொருள் பொருத்தமானது? ஏ. அலுமினியம் அலுமினியம். பி. நிக்ரோம். சி. தாமிரம் காப்பர். டி. வெள்ளி சில்வர். சரியான பதில் பி. நிக்ரோம். நிக்ரோம் மிக அதிக மின்தடை மற்றும் அதிக உருகுநிலையைக் கொண்டுள்ளதால் மின்சாரம் பாயும் போது விரைவாக வெப்பமடைகிறது. இது காற்றில் எளிதில் ஆக்சிஜனேற்றம் அடையாததால் மின் வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு ஊஞ்சல் போல முன்னும் பின்னுமாக நகரும் இயக்கம் எவ்வாறு விவரிக்கப்படுகிறது? ஏ. அலைவுரு ஆசிலேட்டரி. பி. வட்ட சர்க்குலர். சி. சுழற்சி ரொட்டேஷனல். டி. நேர்கோட்டு லினியர். சரியான பதில் ஏ. அலைவுரு ஆசிலேட்டரி. 4. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி ஒரு பொருள் ஒரு நிலையான புள்ளியை மையமாக கொண்டு முன்னும் பின்னுமாக நகர்வது அலைவுரு இயக்கம் எனப்படும். ஊஞ்சல் மற்றும் கடிகார ஊசல் ஆகியவை அலைவுரு இயக்கத்திற்கு சிறந்த உதாரணங்களாகும். விவரிக்கப்பட்ட செயல்பாட்டிற்காக கண்ணாடி துண்டுகளை கையாளும் போது என்ன முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தப்படுகிறது? ஏ. கையுறைகளை அணிவது. பி. ஒரு மென்மையான துணியை பயன்படுத்துவது. சி. மேற்பார்வையின் கீழ் செய்வது. டி. அவற்றைத் தொடுவதைத் தவிர்ப்பது. சரியான பதில் சி. மேற்பார்வையின் கீழ் செய்வது. 1. கண்ணாடி துண்டுகளை கையாளும் போது காயம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அனுபவம் வாய்ந்தவர்களின் மேற்பார்வையில் செய்வது பாதுகாப்பானது. இது ஆய்வகங்களில் பின்பற்றப்பட வேண்டிய அடிப்படை பாதுகாப்பு விதியாகும். 2. கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் குளோரின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? ஏ. CO2. பி. Cl2. சி. BCl3. டி. BCl5. சரியான பதில் பி. Cl2 3. சரியான விடை குளோரின் ஒரு ஈரணு மூலக்கூறு என்பதால் அதன் வேதியியல் வாய்ப்பாடு Cl2 ஆகும். இது ஒரு ஹாலஜன் வகையைச் சேர்ந்த வாயுவாகும். தவறான விடைகள் அ. CO2 என்பது கார்பன் டை ஆக்சைடை குறிக்கும் வாய்ப்பாடு. அறை வெப்பநிலையில் சோடியத்தின் நிலை என்ன? ஏ. அதிக வினைபுரியும் திடப்பொருள். பி. வினைபுரியாத திடப்பொருள். சி. வாயுநிலை. டி. திரவம். சரியான பதில் ஏ. அதிக வினைபுரியும் திடப்பொருள். சோடியம் ஒரு மென்மையான வெள்ளி போன்ற வெண்மை நிறமுடைய திட உலோகமாகும். இது அறை வெப்பநிலையில் அதிக வினைபுரியும் தன்மை கொண்டது. இது காற்று மற்றும் நீருடன் தீவிரமாக வினைபுரிந்து வெடிக்கக்கூடியது என்பதால் மண்ணெண்ணெயில் பாதுகாக்கப்படுகிறது. எந்த செயல் ஒரு புதிய வரைபடத்தை தொடங்குகிறது? ஏ.
ஒரு நிறத்தை தேர்ந்தெடுப்பது. பி. ஸ்டாம்ப் கருவியை கிளிக் செய்வது. சி. புதியது பொத்தானை கிளிக் செய்வது. டி. பெயிண்ட் பிரஷ் கருவியை பயன்படுத்துவது. சரியான பதில் சி. புதியது பொத்தானை கிளிக் செய்வது. 6. கணினி வரைபட மென்பொருள்களில் எயுகா, டக்ஸ் பெயிண்ட், புதியது, நியூ பொத்தானை அழுத்துவதன் மூலம் ஒரு புதிய வெற்று வரைபடத் தாளை தொடங்க முடியும். இது முந்தைய வேலையைச் சேமிக்க அல்லது புதிய திட்டத்தை தொடங்க உதவுகிறது. உயிரினங்களை அவற்றின் இயற்கையான வாழ்விடத்தில் பாதுகாப்பது என்பதன் சொல் என்ன? ஏ. வெளி வாழிட பாதுகாப்பு, எக்ஸ் சிது கன்சர்வேஷன். பி. உள் வாழிட பாதுகாப்பு, இன் சிது கன்சர்வேஷன். சி. சிவப்பு தரவு புத்தகம், ரெட் டேட்டா புக். டி. உயிரியல் உருப்பெருக்கம், பயோமேக்னிஃபிகேஷன். சரியான பதில் பி. உள் வாழிட பாதுகாப்பு, இன் சிது கன்சர்வேஷன். 1. ஒரு உயிரினத்தை அதன் இயற்கையான வாழிடத்திலேயே எயுகா தேசிய பூங்காக்கள் பாதுகாப்பது உள் வாழிட பாதுகாப்பு எனப்படும். இது பல்லுயிர் பெருக்கத்தை பராமரிக்க மிகவும் சிறந்த வழியாகும். இதயத் துடிப்பை தொடங்கி தூண்டுவது எது? ஏ. தசைச் சுருக்கங்கள், மசில் கான்ட்ராக்ஷன்ஸ். பி. இரத்த ஓட்டம், பிளட் ஃப்ளோ. சி. நரம்புகள், நர்வ்ஸ். டி. ஹார்மோன்கள், ஹார்மோன்ஸ். சரியான பதில் சி. நரம்புகள், நர்வ்ஸ். 4. சரியான விடை சி. சோகஸ்மெலி இதயத் துடிப்பின் வேகத்தை ஒழுங்குபடுத்தவும் அதை தூண்டவும் நரம்பு மண்டலம், குறிப்பாக சைனோ ஏட்ரியல் கணோ, முக்கிய பங்கு வகிக்கிறது. தன்னியக்க நரம்பு மண்டலத்தின் தூண்டுதல்கள் இதயத் துடிப்பின் சீரான இயக்கத்தை உறுதி செய்கின்றன. பிரபஞ்சத்தில் வேற்று கிரக உயிரினங்களின் இருப்பை ஆராயும் அறிவியல் துறை எது? ஏ. வானியல், ஆஸ்ட்ரோபயாலஜி. பி. புவியியல், ஜியாலஜி. சி. இனத்தாவரவியல், எத்னோபொட்டனி. டி. வானியற்பியல், ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். சரியான பதில் ஏ. வானியல், ஆஸ்ட்ரோபயாலஜி. 1. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி வானியல் என்பது பிரபஞ்சத்தில் உயிரினங்களின் தோற்றம், பரிணாமம் மற்றும் வேற்று கிரகங்களில் உயிர்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராயும் அறிவியல் துறையாகும். 1 மோல் கோயில் 2 மோல் ஆக்சிஜன் இருந்தால் 5 மோல் கோயில் எத்தனை மோல் ஆக்சிஜன் உள்ளன? ஏ. 2 மோல்கள். பி. 1 மோல். சி. 5 மோல்கள். டி. 10 மோல்கள். சரியான பதில் டி. 10 மோல்கள். சரியான விடை டி. சோகஸ்மெலி ஒரு மோல் சேர்மத்தில் 2 மோல் ஆக்சிஜன் இருந்தால் மோல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஆக்சிஜனின் எண்ணிக்கையும் அதே விகிதத்தில் அதிகரிக்கும். எனவே 5 மோல் சேர்மத்தில் 5x2 10 மோல் ஆக்சிஜன் இருக்கும். இடப்பெயர்ச்சியை கருத்தில் கொள்ளும் போது எத்தனை வகையான இயக்கங்கள் விவாதிக்கப்படுகின்றன? ஏ. 4. பி. 2. சி. 3. டி. 1. சரியான பதில் சி. 3. மனித உடலில் அமீபாய்டு, சிலியரி மற்றும் தசை இயக்கம் என 3 வகையான இயக்கங்கள் உள்ளன. இந்த வகைப்பாடு செல்கள் மற்றும் திசுக்களின் செயல்பாட்டின் அடிப்படையில் அமைகிறது. ஒரு இருவித்திலேட் தண்டின் புரணி, கார்டெக்ஸ், முதன்மையாக எந்த வகை செல்களால் ஆனது? ஏ. ஸ்கிலெரன்கேமா செல்கள், ஸ்கிலெரன்கிமேட்டஸ் செல்ஸ். பி. திரக்கீடு செல்கள், ட்ராக்கீட் செல்ஸ். சி. கோலன்கேமா செல்கள், கோலன்கிமேட்டஸ் செல்ஸ். டி. பாரன்கேமா செல்கள், பெரன்கிமேட்டஸ் செல்ஸ். சரியான பதில் டி. பாரன்கேமா செல்கள், பெரன்கிமேட்டஸ் செல்ஸ். சரியான விடை டி. சோகஸ்மெலி இருவித்திலேட் தண்டின் புரணி பகுதி பெரும்பாலும் பாரன்கேமா செல்களால் ஆனது. இவை உணவைச் சேமிக்க உதவுகின்றன. இச்செல்கள் மெல்லிய சுவருடன் நெருக்கமின்றி செல் இடைவெளிகளுடன் காணப்படுகின்றன. எந்த செயல்பாடு ஒரு உயிருள்ள காரணியால் பயன்படுத்தப்படும் விசையை நிரூபிக்கிறது? ஏ. ஒரு காந்தம் இரும்பு துகள்களை ஈர்க்கிறது. பி. காற்று இலைகளை ஊதுகிறது. சி. ஒரு நபர் ஒரு கதவை தள்ளுகிறார். டி. ஒரு பாறை விழுகிறது. சரியான பதில் சி. ஒரு நபர் ஒரு கதவை தள்ளுகிறார். 2. உயிருள்ள மனிதர்கள் அல்லது விலங்குகளால் ஒரு பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசை உயிருள்ள காரணி விசை எனப்படும். ஒரு நபர் கதவை தள்ளுவது என்பது அவரது தசை வலிமையை பயன்படுத்தி செய்யப்படும் ஒரு உயிருள்ள காரணிச் செயலாகும். நீண்ட கால மது பயன்பாட்டினால் ஏற்படும் நரம்பு செல் சேதத்தின் விளைவு என்ன?
ஏ அதிகரித்த தசை ஒருங்கிணைப்பு. பி வேகமான எதிர்வினை நேரங்கள். சி பல்வேறு உடல்நல பிரச்சினைகள். டி மேம்பட்ட உணர்ச்சி உணர்தல். சரியான பதில் சி பல்வேறு உடல்நல பிரச்சினைகள். சரியான விடை சி சோகஸ்மெலி நீண்ட கால மது பழக்கம் நரம்பு மண்டலத்தை சிதைத்து கல்லீரல் பாதிப்பு மற்றும் மனநல பாதிப்புகள் போன்ற பல்வேறு உடல்நல பிரச்சினைகளை உருவாக்குகிறது. இது நரம்புச் செல்களின் தகவல் தொடர்பு திறனை நிரந்தரமாக பாதிக்கிறது. பளபளப்பான இரும்பு உலோகம் என்ன நிறத்தில் இருக்கும்? ஏ மஞ்சள் தங்கம். பி செம்பழுப்பு. சி கருப்பு. டி சாம்பல் வெள்ளை. சரியான பதில் டி சாம்பல் வெள்ளை. சரியான விடை டி சோகஸ்மெலி தூய நிலையில் உள்ள பளபளப்பான இரும்பு உலோகம் சாம்பல் கலந்த வெள்ளை நிறத்தில் காணப்படும். இது காற்றில் படும்போது ஆக்சிஜனேற்றம் அடைந்து நிறம் மாறுகிறது. தவறான விடை ஏ சோகஸ்மெலி மஞ்சள் தங்கம் என்பது தங்கம் கோல்ட் உலோகத்தின் நிறமாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?